வணக்கங்களுடன் இன்றைய தலைப்பு செய்திகள். தமிழகத்தில் 35 பேர் கொண்ட அமைச்சரவை பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. புதிய அமைச்சர்கள் நேற்று பதவியேற்ற நிலையில் அமைச்சரவை பட்டியலை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி முதலிடத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், 2ஆம் இடத்தில் அமைச்சர் துரைமுருகன், 3ஆம் இடத்தில் துணை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் மற்றும் பலரும் இடம் பிடித்துள்ளனர். 516 சுய உதவிக் குழுக்கள், 6135 மகளிருக்கு ரூபாய் 30 கோடியே 20 லட்சத்தில் வங்கிக் கடனும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வழங்கியுள்ளார். போதிய பயணிகள் இல்லாததால் டெல்லி விமானங்கள் 2 ரத்து செய்யப்பட்டது. குழந்தை பரிசு வென்றால் தாயிடம் காட்ட ஆசைப்படும், அதுபோல என் சகோதரிகளை சந்திக்க வந்திருக்கிறேன் என்று உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றியுள்ளார். திருநெல்வேலியில் இருந்து இயக்கப்படும் நெடுந்தூர சிறப்பு ரயில்கள் கன்னியாகுமரிக்கு வருமா என்று பயணிகள் எதிர்பார்க்கின்றனர். விமானப்படை அணிவகுப்பு நிகழ்ச்சியை முன்னிட்டு நாளை முதல் வரும் 6ஆம் தேதி வரை சென்னை மெரினா கடற்கரை பகுதி ரெட் ஜோனாக அறிவிக்கப்பட்டுள்ளது. ட்ரோன் உள்ளிட்ட பொருட்கள் பறக்க சென்னை மாநகர காவல்துறை தடை விதித்துள்ளது. ARM திரைப்படம் உலகளவில் ரூபாய் 100 கோடி வசூலித்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. ஆதி திராவிடர் நலத்துறை அமைச்சர் பொறுப்பை அருந்ததியர் சமூகத்திற்கு வழங்கிய DMK தலைவருக்கு பாராட்டு என்று திராவிட தமிழர் கட்சி தலைவர் வெண்மணி அறிவித்துள்ளார். உதயநிதி தமிழகத்தின் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றவுடன் தமிழகத்தில் தேனாரும் பாலாரும் ஓடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கிண்டலாக பேசியுள்ளார். என்னை சந்திக்க வரவேண்டாம், நானே வருகிறேன் என்று தொண்டர்களுக்கு உதயநிதி ஸ்டாலின் வேண்டுகோள் விடுத்துள்ளார். மதுரையில் இமெயில் மூலம் 9 பள்ளிகளுக்கு வெடிகுண்டு மிரட்டல் வந்துள்ளது. போலீசார் சோதனையால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் வெடிகுண்டு மிரட்டல் வெறும் புரளி என்று தெரியவந்தது. தமிழக வெற்றிக் கழகத்தின் சார்பில் கும்பகோணத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் கேள்வி எழுப்பிய பெண் ஒருவரை பாதுகாப்பிற்காக வந்த பவுன்சர்கள் தனியறையில் அடைத்து வைத்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டத்தில் எத்தனை ஏரிகள், கண்மாய்கள் உள்ளன என உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி எழுப்பியுள்ளது. அமைச்சர் செந்தில் பாலாஜி அக்டோபர் 4 மீண்டும் ஆஜராக வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை விமான நிலையம் நாளை முதல் 24 மணி நேரமும் செயல்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை அருகே நடந்த தீமிதி விழாவில் தவறி விழுந்து காயமடைந்த ஒருவரை மருத்துவமனையில் அனுமதித்ததாக செய்திகள் வெளியாகியுள்ளன. தெலுங்கானாவை சேர்ந்த நல்ல விஜயகுமார் எனும் நெசவாளர் 200 கிராம் தங்கத்தை பயன்படுத்தி 12 நாட்களில் சேலை ஒன்றை நெய்துள்ளார். இந்த படைப்பு ஏராளமான பாராட்டுகளை பெற்று வருகிறது. என்னை சந்திக்க சென்னைக்கு வர வேண்டாம் என்று தொண்டர்களுக்கு துணை முதல்வர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். செந்தில் பாலாஜி வழக்கில் சிறப்பு நீதிபதி நியமிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இலங்கை கடற்படை அட்டூழியம், மீனவர்களை பாதுகாக்க முன்வராத ஒன்றிய அரசு என்று CPI முத்தரசன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னையில் மெட்ரோ ரயில் திட்டப் பணிகள் நடந்து வருவதால் அதிக அளவில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வருகிறது. இதையடுத்து போக்குவரத்து நெரிசலை குறைக்க பல்வேறு நடவடிக்கைகளை எடுக்கப்பட்டு வருகின்றன. இந்த நிலையில் சென்னையில் 3 இடங்களில் புதிய இணைப்பு சாலைகள் உருவாக்கப்பட்டுள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடர்பான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்த ஆய்வுக் கூட்டம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்றது. இதில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். விஜய் கட்சி கொடியில் யானை இருப்பது குறித்து பகுஜன் சமாஜ் புகாருக்கு தேர்தல் ஆணையம் பதிலளித்துள்ளது. குஜராத் மாநிலத்தில் ரூபாய் நோட்டில் மகாத்மா காந்தியின் படத்திற்கு பதில் திரைப்பட நடிகரான அனுபம் கேரின் புகைப்படத்தை அச்சடித்த கும்பலை காவல்துறையினர் கைது செய்தனர். முன்னெச்சரிக்கை இருந்தாலே எந்த பாதிப்பையும் நாம் தடுத்துவிட முடியும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியுள்ளார். அமைச்சராக பதவியேற்ற பிறகு செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை அலுவலகத்தில் ஆஜராகி முதன்முறையாக கையெழுத்திட்டார். காவல் நிலைய மரணங்கள் தொடர்வது அரசு பயங்கரவாதத்தின் உச்சம் என்று சீமான் கண்டனம் தெரிவித்துள்ளார். குன்னூரில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீட்டின் மீது மண் சரிந்து தனியார் பள்ளி ஆசிரியை பலியானது அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. வங்கதேசத்தை சேர்ந்த சுமையா கான் என்பவர் சாப்ஸ்டிக்ஸை பயன்படுத்தி 1 நிமிடத்தில் 37 அரிசியை சாப்பிட்டு கின்னஸ் உலக சாதனை படைத்துள்ளார். செந்தில் பாலாஜி தியாகி என்றால் பணத்தை கொடுத்து ஏமாந்தவர்கள் துரோகிகளா என்று ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். நீலகிரி மாவட்டம் குன்னூர் மலை ரயில் பாதையில் மண்சரிவு ஏற்பட்டுள்ளதால் மேட்டுப்பாளையம் குன்னூர் இடையே இன்று ஒரு நாள் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. சொத்து வரி செலுத்த இன்று கடைசி நாள் என்று சென்னை மாநகராட்சி அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக பதவியேற்ற நிலையில் அர்ச்சகர் பயிற்சி பெற்ற மாணவர்கள் சங்கம், தமிழ்நாடு அரசு நியமன அர்ச்சகர்கள் சங்கம் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். திருப்பூர் மாவட்டத்தில் வடக்கு மற்றும் தெற்கு வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் மூலமாக வீடுகளை தேடி ஓட்டுநர் உரிமங்கள் வந்து கொண்டிருக்கின்றன. நிர்மலா சீதாராமன் மீதான வழக்கை விசாரிக்க இடைக்கால தடை விதித்து கர்நாடகா உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. நாகையில் CBCL வளாகத்திற்கு முன்பு விவசாயிகள் போராட்டம், கையகப்படுத்தப்பட்ட நிலத்துக்கு இழப்பீடு வழங்கவில்லை என புகார் தெரிவிக்கின்றனர். கன்னியாகுமரியில் வானத்தில் அபூர்வ நிகழ்வு தோன்றியுள்ளது. கான்பூர் டெஸ்டில் அதிவேக ரன்கள், அதிக சிக்சர்கள் என இந்தியா சாதனை மேல் சாதனை படைத்துள்ளது.
சர்வதேச கிரிக்கெட் போட்டிகளில் வெறும் 594 இன்னிங்ஸ்களிலேயே 27,000 ரன்கள் அடித்த விராட் சச்சினின் சாதனையை தகர்த்து புதிய உலக சாதனை படைத்துள்ளார். பங்குச்சந்தை கடந்த சில நாட்களாக ஏற்றத்தில் இருந்த நிலையில் இன்று வாரத்தின் முதல் நாளில் 600 புள்ளிகளுக்கும் மேல் சென்செக்ஸ் சரிந்துள்ளது. இது முதலீட்டாளர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை ஒரு சவரன் 56,640க்கும் 1 கிராம் 7,080க்கும் விற்பனையானது. தமிழ்நாட்டில் அடுத்த 3 மணி நேரத்திற்கு 27 மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் நாளை காலை செய்தியில் சந்திப்போம். வணக்கம்.